சிஏ ரிசல்ட் நேற்று வந்திருக்குங்க. தோஸ் ஹூ ஹாவ் கிளியர்டு கங்க்ராச்சுலேஷன். ஃபெயில் ஆனவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, அதில் ஃபெயில் ஆகிருக்கீங்கன்னா அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஃபெயிலியர் இஸ் பெயின்ஃபுல், ஐ அக்செப்ட் இட். பட் ஃபெயிலியரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஃபெயிலியருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ளேம் கேம் பண்ணாதீங்க. அதாவது அவங்களால தான் நான் ஃபெயில் ஆனேன், இவங்களால தான் ஃபெயில் ஆனேன், நான் கிளாஸ் தப்பாக போயிட்டேன் அதனால தான் ஃபெயில் ஆனேன், இல்லை டெஸ்ட் எழுதலை, அந்த மாதிரி ஒரு ப்ளேம் கேமை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் ஃபெயிலியருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் தான் எடுத்துக்கணும். பிகாஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஃபெயிலியர். அப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணோன்னா தான் அந்த ஃபெயிலியருக்கான ரீசனை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹவர்ஸ் கம்மியாக போட்டிருக்கோமா, இல்லை அப்படின்னா நம்ம படித்த விதம் வந்து தப்பாக இருக்கா, இல்லை என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னே தெரியாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா. சில பேர்லாம் சொல்கிறாங்க, நான் 18 மணி நேரம் படித்தேன் ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 18 ஹவர்ஸ் நீங்கள் வந்து அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணியிருந்துருக்கணும். பட் அதையும் தாண்டி நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்கன்னா உங்களோட வே ஆஃப் ப்ரிப்பரேஷனில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செப்டம்பர் அட்டம்ப்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ.